இந்த 3 தடையை உடைச்சாதான் ஆவியானவர் கிடைப்பார். இந்த 3 தடையை உடைக்காதவர்கள் கிட்ட ஆவியானவர் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறது பிசாசு என்று 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் சொல்கிறது. 3 தடைகள். தடை நம்பர் 1, திருத்துதர் பணி 7:51 வாசிங்கம்மா. திருத்துதர் பணி 7:51 இதான் முதல் தடை. இந்த தடையை உடைக்கணும். உடைக்காமலாம் ஆண்டவருடைய ஆவியானவர் கிடைக்க மாட்டார். நிறைய பேர் பொய் பிரச்சாரம். வாசிங்க திருத்துதர் பணி 7:51. திமிர் பிடித்தவர்களே, இது நான் சொல்ல, பைபிள்ல இருக்கு. திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். யாரெல்லாம் பைபிள் படிக்கலையோ, பைபிள் வசனத்தை காது கொடுத்து கேட்கலையோ, பைபிள் வசனத்தை பின்பற்ற மாட்டேன்னு சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? தூய ஆவியானவரை எதிர்க்கிறாங்க. பாத்தீங்களா?